ஒரு பரபரப்பான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். இரவு 11 மணி. கூட்டம் நிறைந்த தளம். கேமரா ஒரு நபரை காட்டுகிறது. அவன் சாதாரண உடையில் இருக்கிறான். ஆனால் அவனது கண்கள் மிகவும் கூர்மையாக எதையோ தேடுகின்றன. ஒரு கருப்பு நிற பையுடன் ஒருவன் ரயிலில் இருந்து இறங்குகிறான். கார்த்திக் அவனை பின்தொடர்கிறான். திடீரென அந்த நபர் கூட்டத்திற்குள் மறைகிறான். கார்த்திக் தனது காதில் இருக்கும் ப்ளூடூத் கருவி மூலம் பேசுகிறான். இலக்கு தப்பிவிட்டான். பிளாட்பாரம் 4க்கு வாருங்கள். இரவு 11:15. இருட்டான தெருக்களில் கார்த்திக் அந்த மர்ம நபரை துரத்துகிறான். மர்ம நபர் ஒரு சுவரை தாண்டி குதிக்கிறான். கார்த்திக் பின்வாங்குவது போல தெரிந்து ஒரு குறுக்கு வழியில் சென்று அவனை மறிக்கிறான். கார்த்திக், அந்த பையை கீழே வை. உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. மர்ம நபர் சிரித்துக்கொண்டே, இது உன் கையில் கிடைத்தால் நகரம் சாம்பலாகிவிடும். இருவரும் சண்டையிடுகிறார்கள். கார்த்திக் தற்காப்பு கலையில் கைதேர்ந்தவன் என்பது அவனது அசைவுகளில் தெரிகிறது. சண்டையின் இடையில் மர்ம நபர் ஒரு கத்தியை எடுக்கிறான். கார்த்திக் அசாதாரணமாக அவனை வீழ்த்தி பையை கைப்பற்றுகிறான். பையை திறந்து பார்த்தால் அதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை. மாறாக ஒரு பழைய காலத்து டைரி மற்றும் ஒரு பென் டிரைவ் இருக்கிறது. கார்த்திக் பென் டிரைவை லேப்டாப்ல இணைக்கிறான். அதில் ஒரு வீடியோ இருக்கிறது. வீடியோவை இயக்கினால் அதில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தெரிகிறது. திடீரென வீடியோவில் கார்த்திக்கின் தந்தை கைதியாக காட்டப்படுகிறார். கார்த்திக்கின் முகம் அதிர்ச்சியில் உறைகிறது. அவனது கண்கள் சிவக்கின்றன. அவன் ஒரு பழைய துப்பாக்கியை எடுத்து மேஜை மேல் வைக்கிறான். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? பார்ட் 2 பார்க்கலாம்.